சிவாய. இன்றைய ஆராய்ச்சியாக எண்ணம் என்பதை எடுத்துக்கொள்கிறோம். எண்ணம் தான் எல்லாத்துக்குமே மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே மூலமாக அமையுது, அதாவது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ என்றது நம்மளுடைய எண்ணமே அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். அதுக்காக தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எப்பயுமே நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வானத்தில் பறக்கிற தேவதைகள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருடைய எண்ணமே ஒருவரை உயர்த்தும் அப்படின்றது நம்ம திருவள்ளுவர் பெருமானும் சொல்லுகிறார். இனியாங்கு எய்துபவர் இன்னியர் திண்ணீராக பெறும். எப்படியா என்றாங்களோ அந்த மாதிரியான நிலைக்கு போவாங்க அப்படின்றது அருமையான விளக்கம். அப்படிதான். அது இல்லாமல் எப்படி நம்ம என்றமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறோம்னா நமக்கும் அந்த துன்பம் வேற யாரும் கொடுத்தில்லை, அதுவே தானாவே ஆட்டோமேட்டிக்காக சேரும் அப்படின்றாரு. இது எல்லாமே எண்ணத்தினுடைய செயல்பாடுகள் தான். இப்படி நம்மளுடைய அலையக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும். இது முழுக்க முழுக்க உண்மைங்க. ஏன் அப்படின்னா, எண்ண அலைகள் பிரபஞ்ச காந்த காலத்தில் நம்முடைய எண்ண அலைகள் வான்காந்தத்தோடு கலந்து அதே ஒத்த கருத்துடைய எண்ண அலைகள் உள்ள மக்கள்களெல்லாம் பிரதிபலித்து அது வலுப்பெற்று ஒரு செயலை செயல்பட வைக்கிறது. இதுதான் உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா அந்த அந்த ஒத்த கருத்துடைய கோயில் அமைக்கணும் அப்படின்றவங்க கூட காந்த அலைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அதனுடைய வேலைகள் துரிதமாக நடைபெறுகிறது. இந்த மாதிரியாக தான் ஒவ்வொரு செயலுமே இப்படிதான் காந்த அலை தத்துவம் மூலமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் சொல்லிடுறாங்க, காந்த அலை தத்துவம் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்த அலை தத்துவம்ன்றது வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டு இருக்கு. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இது இப்போ எண்ணத்தினுடைய வலிமை காந்த தத்துவம் மூலமா தான் செயல்பட வைக்கிறது. எப்படி நம்முடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்கள் அடிப்படையாக இருக்கிறதோ அதை போலவே காந்தங்கள் தான் இந்த உலகம் முழுக்கவும் பறந்திருக்கிறது, பிரபஞ்சம் முழுக்கவும் பறந்திருக்கிறது. பிரபஞ்சத்தை தாண்டியும் எல்லா அணுக்களோடும் கலந்திருக்கிறது இந்த ஈர்ப்பு சக்தி எனப்படும் வான்காந்தம் ஜீவகாந்தம். இதுதான் எங்களுக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையெனும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அச்சமின்றி அனுபவித்தே அணைக்கலாகும். ஆதலால் நச்சு விளைவு இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு வழிவகுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எண்ணக்கூடிய எண்ணத்தை உயர்வான எண்ணத்தை அமையணும் அப்படின்றதுக்காக அந்த நோக்கத்தோடு அப்படி சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம எண்ணம் தானே, நம்ம எண்ணத்துல போய் என்னங்க வந்துட போகுது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறானது. ஏன்னா நம்ம எண்ணிட்டோம்னா அந்த எண்றது வரைக்கும் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அந்த நேரம் வரைக்கும் தான் நம்மளுடையது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வான்காந்தத்தோட கலந்துடுது. இது யாருக்கும் தெரியாம இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் 7 இடங்களில் பதிவாகுது. நம்ப முடியல இல்லையா? நம்முடைய பருவுடல்ல பதிவாகுது, நம்முடைய எண்ணங்கள் பருவுடல்ல பதிவாகுது. அதே மாதிரி நமக்கு சூக்கும உடல் என்று சொல்லக்கூடிய காந்த உடல்லே பதிவாகுது. அது இல்லாமல் நம்முடைய உறுப்புகளில் பதிவாகுது, ரத்தத்துலேயும் பதிவாகுது, உடல் செல்களில் ஒவ்வொரு செல்லுலையும் நம்முடைய எண்ணங்கள் பதிவாகுது. அப்புறம் கருமையத்தில் பதிவாகுது. இதுதான் இறுதியான பதிவு. அது இல்லாமல் வான்காந்தத்துலேயும் பதிவாகுது. இந்த மாதிரியான 7 இடங்கள் பதிவாகுது. கருமையத்தில் பதிவாகிறது தான் நம்முடைய ஜென்மமாக நம்ம தொடர்ந்து வர்றது. நம்முடைய எல்லாத்தையும் மறந்துட்டாலும் கருமைய பதிவு ஒவ்வொன்றாக அதனுடைய சூழ்நிலைகள் வரும்போது என்ன பண்ணும், அது நமக்கு
அந்த சூழ்நிலைகள் வரும்போது அது எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்காக தான் எண்ணத்தை வந்து நல்ல விதமான எண்ணமாக போடுங்க, உயர்வான எண்ணமாக போடுங்க. அதுக்காக தான் பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரியாக எண்ணங்கள் வந்து அடிப்படை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. இப்போ நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் எண்ணம் போட்டாலும் நம்ம இந்த ஜென்மத்தில் எண்ணம் போட்டிருந்தால்தான் நம்முடைய பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மமோ இல்லை அடுத்த பிறவியிலையோ அதில் அதற்கடுத்த பிறவிலையாவது உயர்நிலை அடைய முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு மகான்களும் சித்தர் பெருமக்களும் வேண்டிகிட்டு இருக்காங்க. இறைவனை அடையணும். எக்காலம் எப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா இருக்கிறது எப்படி, அதையே சுகமாக இருக்கிறது எப்படி, இறைவா உன்னை எப்பொழுதுமே நினச்சிட்டு இருக்கணும். அது இந்த ஜென்மத்தோடு முடியும். அடுத்த ஜென்மம் வரும்போது நம்ம எந்த நிலைமையில பிறப்போமோ, எங்கே பிறப்போமோ, உயர்வான இடத்துல தாழ்வான இடத்துல, இறைவனை நினைக்கக்கூடிய இடமோ இல்லை இறைவனை நினைக்க முடியாத இடமோ எப்படி ஒன்றா பிறந்து போயிடலாம். ஏன்னா அவங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்மமும் பிறக்கும். தாய் தந்தையரையும் அந்த மாதிரியாக தான் ஏற்படுத்தி கொள்ளும். இதுவே வந்து எண்ணத்தினுடைய வலிமை. அதனால் வந்து என்ன பண்ணுங்க, எப்பயுமே ஒரு டூர் போகிறதாலும் ஆன்மீக தலைவரும் எண்ணத்தை போட்டு வச்சுட்டுன்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் உயர்வான எண்ணத்தை நம்ம பதிவு செய்வோம், உயர்வான எண்ணத்தை எண்ணுவோம், உயர்நிலையை அடைவோம். இது அனைவரும் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எண்ண அலைகள் கண்டிப்பாக நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு செயலும் எண்ண அலைகள் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. காந்த தத்துவம் மூலமாக அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி செஞ்சு பாருங்கள். எண்ணத்துக்கு எவ்வளோ வலிமைன்னு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.